ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, பென்ஸில் E250 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியை தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட இன்ஜின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் 651 இன்ஜினு. இது டீசலு 4 சிலிண்டர் இன்ஜினு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் மவுண்டிங் அந்த கியர் பாக்ஸ் மவுண்டிங் வந்து நம்ம மாற்ற போகிறோம். இன்ஜின் மவுண்டிங் மாற்றணுன்னா இந்த ECM போர்டு, இந்த ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் சைலன்சரையும் கழட்டணும். சைலன்சரை கழட்டினதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கும் அந்த மவுண்டிங்கு. நான் கையை நீட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மவுண்டிங்கு. இந்த மவுண்டிங்கு அதுக்கப்புறம் இன்னாண்ட சைட்லேயும் அதே மாதிரி ஒரு மவுண்டிங் வரும். இந்த ரெண்டு மவுண்டிங்கும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோடைய மவுண்டிங் இருக்கும். இந்த மூணுத்தையும் சேஞ்ச் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம இந்த பென்ஸில் எடுத்துருக்க வேலை. இதை எடுத்துகிட்டு இந்த வண்டியில் இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த வண்டியில் ஸ்டேரிங் ரேக்லாம் கழட்டியிருக்கோம். அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணும் போது தான் அதையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏசியும் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்ன காரணம், அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்றதையும் உங்களுக்கு நான் போட்டுறேன். ஏசியில் வந்து பார்த்திங்களா, ஏசியோட ஆன் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதையும் அனலைஸ் பண்ணியாச்சு. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு 1 by 1 வீடியோ போடுறேன். இப்போ நான் கழட்டிகிட்டு இருக்கேன். கழட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா சைலன்சரையும் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சைலன்சருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் மவுண்டிங்கோட போல்டு இருக்கும். மெயின் போல்டு கீழே 2 போல்டு இருக்கும், மேலே வந்து ஒரு போல்டு இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதை எடுத்துடலாம். மவுண்டிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சைலன்சர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல 16 போல்டு ஒன்று, அந்த போல்டை மட்டும் கழட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். மவுண்டிங்கு கீழே போய் கழட்டணும். மறுபடியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும். 10 போல்டு, 2 போல்டு இருக்கும். அந்த 2 போல்டும் கழட்டிட்டிங்கன்னா மவுண்டிங்கை வெளியே எடுத்துடும். வீடியோ எடுத்து அனுப்பிட்டா? ஆமாம், நல்லா இருக்கு. அனுப்பி போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த பென்ஸ்க்கு வந்து மவுண்டிங் மாற்றுறது பற்றி எல்லா வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். மவுண்டிங் கழட்டுறது எல்லாமே இந்த ஏர் ஃபில்டர் கழட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சைலன்சர் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணியாச்சு. இப்போ வண்டி ஆயில் சர்வீஸு ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டேரிங் ரேக்கை கழட்டியிருந்தோம். ஸ்டேரிங் ரேக்கும் வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இப்போ ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்க, ஒரு சார். அது கூட பரவாயில்ல. அந்த டிஃபெண்டர் 40,000 ரூபா கொடுத்துட்டு 4,000 ஆளு வச்சான். நம்ம இப்போ இந்த பென்ஸுக்கு வந்து ஆயில் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக்கு மொபைலு 5W40 தான் வந்து ஊற்றுறோம். ஆயில் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஏசி ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.